ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குழந்தைங்க பத்தி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். எத பத்தி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பொறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து கொலுசு போடுவாங்க. அது பொண் குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல பையனா இருந்தாலும் சரி. இந்த கொலுசு போடுறது எதுக்காக? கொலுசு போடலாமா? இல்ல வேணாமா? அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொலுசு எப்போ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியா பொறக்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 45 நாள்லேருந்து 2 மாசத்துக்குள்ள போட ஆரம்பிச்சுருவாங்க. அதே குழந்தை வந்து வெயிட் கம்மியா பொறக்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள போட ஆரம்பிச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முத்து வச்சு கடா மாதிரி போடுவாங்க. கொஞ்சம் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா நெறைய முத்து வச்சு போடுவாங்க. குழந்தைங்களுக்கு கால்ல கொலுசு போடுறதுனால அழகா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா, எந்த குழந்தைக்கும் எந்த மாதிரியான கொலுசு போட்டாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா, இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. இப்போ குழந்தைங்களோட கால்ல வந்து கொலுசு போடுறதுனால, அவங்க அப்பப்ப கால உரசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நரம்பு வந்து சுறுசுறுப்பாகி ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். அண்ட் வேற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்ல வந்து கொலுசு போட்டிருக்கிறதுனால எந்த ஒரு தீய சக்தியும் வந்து குழந்தைங்களுக்கு அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்க. அதுவும் ஒரு நம்பிக்கை தான். அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கால்ல கொலுசு இருக்கிறது ரொம்ப சேஃப்டியானதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க ராத்திரியில பசியில ஏஞ்சிடுவாங்க. நம்ம நல்ல தூக்கத்துல இருப்போம். நம்மளால எழுந்திரிக்கவே முடியாது. அப்ப அந்த குழந்தைங்க கொலுசு சவுண்ட் கேட்டோம்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துரும். இல்ல நம்ம கிச்சன்ல வேலையா இருப்போம், இல்ல பாத்ரூம் போயிருப்போம், இல்ல வெளிய ஏதாவது வேலையில இருப்போம். அப்ப இந்த குழந்தைங்க எங்கேயாவது போனாங்கன்னா, அவங்க கொலுசு சவுண்ட வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொலுசு சவுண்ட் இல்லாம இருந்தாங்கன்னா, அவங்க நம்ம எங்க போறாங்க, எங்க வராங்க, இல்ல ராத்திரி எப்ப எந்திரிக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருப்பாங்க. நீங்க இந்த பக்கம் திரும்பி திரும்புறதுக்குள்ள எங்க போவாங்க, எங்க வருவாங்கன்னு நமக்கே தெரியாது. அதனால குழந்தைங்க பொண்ணோ, பையனோ கொஞ்சம் விவரம் தெரிற வரைக்கும் பொண்ணா இருந்தா நீங்க கன்டினியூஸா கொலுசு போடலாம். அதே பையனா இருந்தா அவங்களுக்கு விவரம் தெரிற வரைக்கும் கால்ல கொலுசு போட்டுருக்கிறது நல்லது தான். நெறைய பேர் யோசிப்பாங்க, பையனுக்கு எதுக்கு கொலுசு போடணும்? அப்படிலாம் யோசிக்காதீங்க. நமக்கு நம்ம குழந்தைங்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால யார் என்ன சொன்னாலும் சரி, குழந்தைக்கு கொஞ்சம் விவரம் வர வரைக்கும் கால்ல கொலுசு போட்டு வைங்க. பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். நான் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன் Instagramல. அதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு அப்பா வந்து வெளிய கார் கழுவிட்டு இருக்காரு. அப்ப குழந்தை வந்து உள்ள இருந்து வெளிய வந்து போயிட்டான். பையன் தான் அது. குட்டி பையன் தான். அப்ப அவங்க அப்பாக்கு தெரியல. அவங்க அப்பா என்ன பண்ணார், கார தொடச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் லாக் பண்ணிட்டாரு. அந்த பையன் என்ன பண்ணான், நேரா அப்படியே போயிட்டான். நெறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, அந்த பையன் இன்னும் கிடைக்கலன்னு சொல்ட்டு. ஏன்னா, அந்த பையன் கால்ல கொலுசும் இல்ல, சின்ன பையன் தான். ஸோ கொலுசு இருந்ததுன்னா நம்மளால வந்து ஓகே, நம்ம உள்ள இருந்து யாரோ வெளிய வராங்க, நம்ம பையன் போறான் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கால்ல கொலுசு போட்டு வைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற டாபிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.